بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் பெயரால் இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த ஊரினுடைய பள்ளிவாசல்கள் நிர்வாக சபை தலைவர் ஏனைய உறுப்பினர்களே, இந்த ஊரினுடைய முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் அர்ப்பணிப்போடு பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய சங்கங்களே, இயக்கங்களே, வாலிப சங்கங்களே, இந்த அருமையான முபாரக்கான நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பல காத்திரமான நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அன்பான பெற்றோர்களே, நல்ல பல நிகழ்ச்சிகள் இந்த மேடையிலே அரங்கேற்றிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நாளாந்தம் காலையில் 8:05 இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் நாளும் ஒரு நபிமொழி நிகழ்ச்சியை உங்களில் பல பேர் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்ற நபிமொழி, அது சார்ந்த விளக்கம் உங்கள் அனைவரையும் கவர்ந்ததாக இருக்கும். கேட்டவற்றை கொண்டு நீங்கள் பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த நிகழ்ச்சியை வானொலியில் நிகழ்த்துவதை போன்று உங்கள் அனைவருக்கும் ஒரு நபிமொழியை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் கூறுவதற்கு விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் சொர்க்கம் நுழைவார்கள், என்னை மறுத்தவர்களை தவிர என்று கூறினார்கள். அப்போது நபி தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, உங்களை மறுக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டார்கள். யாரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ, என் வாழ்க்கை வழிமுறைகளை தன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றார்களோ, அவர்கள் எனக்கு வழிபட்டவர்கள், என்னை வழிபட்டவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். யாரெல்லாம் என்னுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகளை புறக்கணித்து அதனை அலட்சியமாக விட்டு விடுகின்றார்களோ, அவர்கள் எனக்கு மாறு செய்தவர்கள், இவர்கள் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாக புகாரியிலும் முஸ்லிமிலும் மேற்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வானொலியிலே கேட்ட இந்த குரலை உங்களுக்கு முன்னால் கேட்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த விடத்தல் தீவு இஸ்லாமிய இளைஞர் ஒன்றியத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வாய்ப்புக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இந்த மன்றத்தினருக்கும் சபையினருக்கும் நான் மனமாற வாழ்த்தி பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ஆண்டு ரபீஉல் ஆஹிர் மாதம் பிறை 3வது நாளில் உத்தம நபியின் உதயத்தின விழாவாக இந்த இடத்திலே இந்த மாபெரும் விழா அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இறுதி தூதராக வந்துதித்தார்கள்.
63 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால நபித்துவ பணியை சீராக சிறப்பாக மக்காவிலும் மதீனாவிலும் நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள். 40வது வயதில் நபித்துவத்தை சுமந்த நபிகளார் அவர்கள் 53வது வயது வரை சுமாராக 13 ஆண்டுகள் மக்காவிலும், 53 வயதிலிருந்து 63 வயது வரைக்கும் 10 ஆண்டுகள் மதீனத்துடைய மண்ணையும் தன்னுடைய நபித்துவத்தை கொண்டு அலங்கரித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய வெற்றியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அல்லாஹு தஆலா நபிகளாருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனில் கூறுகின்ற போது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகளாருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய பல முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான். நபிகளாருடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் பின்பற்றுவதற்கு தகுதியானவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். ஒரு கணவனாக அவரிடத்தில் என்ன முன்மாதிரி இருக்கிறது என்று பார்த்தாலும் அழகிய முன்மாதிரிகள் உண்டு. ஒரு ஊரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகளை நபிகளார் எப்படி வழங்கி இருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் ஒரு தலைமைத்துவ பண்பாட்டை தன்னகளுடைய வாழ்க்கையிலே சுமந்திருக்கிறார்கள். சிறுவர்களோடு எவ்வாறு இரக்கமாக நடந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிற போது வீதியோரத்திலே செல்லுகின்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய பல நிகழ்வுகள் பல ஹதீஸ்களின் மூலமாக அரங்கேற்றப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய தினம் அக்டோபர் 6ஆம் தேதி சர்வதேச ஆசிரியர் தினம். பெரியோர்களுக்கும் முதியோர்களுக்கும் வயோதிபர்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் மதம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த விடயங்களில் சமூக தொண்டாற்றுகின்றவர்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு மரியாதையும் மாண்பையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தால், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகளாருடைய அழகிய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய பண்ண முன்மாதிரிகள் உண்டு என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். 1979ஆம் ஆண்டு பிரித்தானிய ஒரு நூலாசிரியர் மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய பிரபலியமான ஒரு நூலாசிரியர் உலகத்தில் குறுகிய காலத்திற்குள் ஆளுமை செலுத்தி செல்வாக்கு பெற்ற 100 மனிதர்களை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு புத்தகத்தில் எழுதி ஒரு நூலுருவாக அவர் கொண்டு வந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தார். 100 ஆளுமை செலுத்திய மனிதர்களை எழுதிய தன்னுடைய புத்தகத்திலே எழுதி அந்த முதலாவது அந்த பெயரை யாருக்கு கொடுப்பது என்ற போட்டியிலும் சிந்தனையிலும் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற போது, அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த முதலாவது இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு செய்தியாளர் மகாநாடு நடைபெறுகின்ற போது அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தி 100 என்ற அந்த மைக்கேல் எச் ஹார்ட் என்ற நீங்கள் தி 100 என்ற அந்த ஆளுமை செலுத்திய 100 மனிதர்களை உலகத்தில் நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்து கொண்டு எதற்காக ஜீசஸுக்கு, ஈசாவுக்கு முதலிடம் கொடுக்காமல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? 100 பேரில் முதலாம் அவராக எதற்காக முஹம்மதை தெரிவு செய்தீர்கள் என்ற கேள்வியை கேட்டபோது மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நூலாசிரியர் சொன்ன ஒரு விளக்கம் அற்புதமானது. ஒரு குறுகிய காலத்திற்குள் முழு உலகத்தில் வாழுகின்ற மக்களையும் ஒரு கொடியின் கீழ் ஒன்று திரட்டிய பெருமை அந்த முஹம்மதுக்கு இருக்கிறது என்று சொன்னார். அவர் உலகத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார், நலவுகளை ஏவினார், அசிங்கங்களையும் அருவருப்பான காரியங்களை மக்களை விட்டு தடுத்தார். பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்தினார், சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டினார். ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழுகின்ற விசேட தேவையுடையவர்களோடு தோழமை கொண்டு வாழ்ந்தார்.
தான் ஒரு இறை தூதர் என்று சொன்னார், தான் ஒரு இறைவனுடைய அடிமை என்று சொன்னார். ஒரு நேரத்திலும் நான் இறைவன் என்றோ நான் ஒரு கடவுள் என்றோ இந்த உலகத்தில் அவர்கள் சொன்னது கிடையாது. ஆகையினால் தி 100 என்ற புத்தகத்தின் முதலிடத்தை பெறுவதற்கு தகுதியானவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று 1979 ஆண்டு தி 100 என்ற புத்தகத்தினுடைய நூலாசிரியர் உரிமையாளர் மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் நபிகளாருடைய அந்த முதுமையையும் அவர்களுடைய வாலிபத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்த அனுபவத்தை தன் புத்தகத்தில் கொண்டு வந்த வரலாற்றை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் கூறுகின்றார், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகளாருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய பல முன்மாதிரிகள் உண்டு. ஆக குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், பொருளாதார முன்னேற்றத்திற்கான வழிகாட்டல்களை பெறுவதாக இருக்கலாம், அரசியல் துறையிலே எவ்வாறு சாணக்கியமாக வாழ்வது என்ற அரசியல் நுட்பங்களை பெறுவதாக இருக்கலாம். இன்னொரு பல வழிகாட்டல்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இருப்பதை நாங்கள் அல் குர்ஆனின் மூலமாக, நபிகளாருடைய வாழ்க்கை சீராவின் மூலமாக எம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது, அத்திபு அவுலாதக்கும் ஸலாஸ ஹிசால், என் அருமை தோழர்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு 3 விடயங்களை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெற்றோரை பார்த்து சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு 3 விடயங்களை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். கற்றுக் கொடுக்கின்ற துறை சார்ந்த ஆசிரியர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய மாணவர்களுக்கு 3 விடயங்களை கற்றுக் கொடுங்கள், மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அந்த 3 விடயங்களில் முதலாவது என்ன தெரியுமா? ஹுப்ப நபியிக்கும், உங்களுடைய நபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை சீராவை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மாணவ செல்வங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த மேடையிலே பேசி அழகான உரைகளில் நாங்கள் கேட்டதெல்லாம் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகள் சீராவை பற்றி எவ்வளவு அழகாக பேசிவிட்டு சென்றார்கள். அதை கேட்கின்ற போது பெற்றெடுத்த உள்ளங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியினால் குளிர்ந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. எத்தனை பல மக்கள் சபையோர்களாக இருந்து இந்த பிள்ளையை பார்த்தார்கள். தங்களுடைய காதுகளால் அந்த பிள்ளைகள் சொல்லுகின்ற நபிமொழியை காதால் செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் பெற்ற பெற்றோர்களாக அந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த பெற்றோர்களுக்குத்தானே அந்த பெருமை இருக்கிறது. அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய நபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளை ஹதீஸை சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வஹுப்ப அஹ்லி பைத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரை பற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், வகராஅத்தில் குர்ஆன், பரிசுத்தமான அல் குர்ஆனுடைய மாண்புகளையும் மகத்துவங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பருவ காலமாகத்தான் இந்த முதலாவது ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களிடத்திலே வந்து சென்றிருக்கிறது. இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தியவர்கள் இஸ்லாமிய இளைஞர் ஒன்றியம் மிகவும் சந்தர்ப்பத்தை கச்சிதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை ஒரு வாய்ப்பாக நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இதை ஒரு பாக்கியமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அன்று முதல் இன்று வரை இந்த அருமையான நிகழ்வை நடாத்துவதற்கு யாரெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாலும் செல்வத்தாலும் கருத்துக்களினாலும் உடலாலும் சிந்தனைகளினாலும் நல்ல பல கருத்துக்களினாலும் யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிரப்பமான கூலியை கொடுத்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழகான பண்பாடுகள் காணப்பட்டன. இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கான அழகான வழிகாட்டல்களை எங்களுக்கு அவர்கள் வழங்கிவிட்டு சென்றதன் காரணமாகத்தான் அருமை தோழர்களான சஹாபாக்கள் நல்லதோர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்கள்.
63 வயதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனடி சேர்ந்து வஃபாத் ஆகினாலும் அதற்கு பிறகு இந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள் அழகான முறையில் இந்த மார்க்கத்தை கொண்டு செல்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை தோழர்களுக்கு கொடுத்த இஸ்லாமிய மேம்பாட்டையும் சமூக ஒற்றுமையையும் சமய மேம்பாட்டையும் எங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் காட்டிச் சென்றதன் காரணமாகத்தான் இன்று இஸ்லாம் முழு உலகத்திலும் தென்றலாக பரவி அதனுடைய காற்றை வீசிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் இன்று எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நாம் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதியிலே செல்லுகின்ற போது சிறுவர்கள் எல்லாம் ஆங்காங்கே விளையாடி கொண்டிருப்பார்கள். தான் பெற்ற பிள்ளைகளைப் போல் அந்த சிறுவர்கள் அருகாமையில் சென்று அந்த சிறு பிள்ளைகளை அப்படியே தன்னுடைய நெஞ்சகத்தோடு கட்டி அணைத்து அவர்களுடைய கன்னங்களிலே முத்தமிடுவார்கள். இந்த காட்சியை பார்த்து அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, யாரோ பெற்ற பிள்ளையை உங்களுடைய பிள்ளை போல நெஞ்சகத்தோடு அணைத்து கட்டி அணைத்து முத்தமிடுகிறீர்களே, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இரக்கம்தான் எவ்வளவு கருணை உள்ளவராக இருக்கிறீர்கள் என்று நபிகளாருடைய அன்பை மெச்சி பேசினார்கள் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதனை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா. சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் என்னையும் என் சமூகத்தையும் சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற போது, சிறுவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுகின்ற போது, இந்த சிறுவர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் நாளைய சமூகத்தின் தலைவர்களாக, இந்த ஊரின் தலைவர்களாக, இந்த சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய வாலிப சிங்கங்களாக, இந்த சமூகத்திற்கு தோள் கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களாக வரக்கூடிய இன்றைய இளம் சமுதாயத்தினர்களாக இந்த சிறுவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களை பயிற்சி அளித்து பக்குவப்படுத்தி ஒழுங்கான சீரான வழிகாட்டுகின்ற பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இதனைத்தான் அல்லாஹ் சொன்னான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகளாருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய பல முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம், ஒரு குடும்பத்தினுடைய சீர்திருத்தம், ஒரு குடும்பத்தினுடைய சீர்திருத்தம், ஒரு ஊரினுடைய சீர்திருத்தம், ஒரு ஊரினுடைய சீர்திருத்தம், ஒரு நாட்டினுடைய நற்பிரஜைகளையே நாம் சீராக்குவதற்கு அது வழியாக அமையும். ஆக மொத்தத்தில் ஒரு சமுதாயத்தினுடைய மேம்பாடு என்பது ஊரும் உலகமும் திருந்துவதற்கு முன்னால் நான் திருந்தி வாழ்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய கடப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒரு அழகான சம்பவத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் நினைவூட்டுவதற்கு விரும்புகிறேன். ஒரு வாலிபர் மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு மரத்தினுடைய கிளை ஒடிந்து நிலத்திலே விழுந்திருக்கிறது. பாதையிலே செல்லுகின்றவர்களுக்கும் வருகின்றவர்களுக்கும் அது இடையூறாக இருந்தது. செல்லுகின்றவர்களும் வருகின்றவர்களும் அந்த ஒடிந்து கீழே விழுந்திருக்கின்ற மரக்கிளையை கடந்து ஓடோடி சென்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் ஒடிந்து நிலத்திலே விழுந்திருக்கின்ற அந்த மரக்கிளையை தான் கடந்து செல்லாமல் அவன் அகற்றி விடுகிறான், ஓரமாக போட்டு விடுகின்றான். ஏன் தெரியுமா? நான் தப்பித்து விடலாம், இந்த ஒடிந்து கிடக்கின்ற மரத்தை நான் கடந்து விட்டு சென்று விடலாம், எனக்கு பின்னால் கண் தெரியாத ஒருவர் வந்து இந்த மரத்திலே தடக்கி கீழே விழுந்து அவருக்கு காயங்கள் ஏற்பட்டுவிடும். கால்கள் கைகள் ஊனமாக இருக்கின்ற விசேட தேவையுடையவர்கள் இதனை கடப்பதற்கு சிரமப்படுவார்கள். சிறு பிள்ளைகள் இதனை கடப்பதற்கு சிரமப்படுவார்கள். சுயநலம் பார்க்காமல் பிறர் நலம் பேணிய அந்த வாலிபர் அந்த பாதையின் குறுக்கே கிடக்கின்ற மரையின் கிளையை அகற்றிவிட்டு சென்றார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு எட்டுகிறது. ஒரு சமூக மேம்பாட்டில் அந்த வாலிபர் காட்டிய அக்கறையை பாருங்கள், கரிசனையை பாருங்கள். தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் பிறர் நலத்தை பேணி அந்த வாலிபரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிது நபவிக்கு அழைத்தார்கள். அத்தனை சஹாபாக்களுக்கு முன்னால் பாராட்டினார்கள்.
அந்த வாலிபரை பார்த்து 2 வார்த்தைகள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது சொன்னார்கள், என் அருமை தோழரே, பாதையிலே நடந்து செல்லுகின்ற மக்களுக்கு இடையூறாக இருந்த அந்த மரக்கிளையை நீங்கள் அகற்றியதன் காரணமாக ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நன்றி செலுத்தினான் என்று அந்த செய்தியை சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல சந்தர்ப்பங்களில் நாவார மூச்சுக்கு மூச்சு நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், தும்மினாலும் அல்ஹம்துலில்லாஹ், வாகனத்தில் பயணம் செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நாம் நாவார நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எங்களை பார்த்து அல்லாஹ் நன்றி செலுத்தினானே, ஆனால் ஒரே ஒரு செயலுக்கு மாத்திரம் தான். அது என்ன செயல் தெரியுமா? சுயநலம் பார்க்காமல் பிறர் நலம் பேணி இந்த சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக என்னை போல மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சமூக அக்கறையோடு யாரெல்லாம் செயல்பட்டு இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் இந்த குடும்பத்திற்கும் நான் ஏதாவது செய்ய வேண்டுமே, நாளை ஒரு நாள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மக்கள் எனக்காக துஆ செய்ய வேண்டுமே, நாளை ஒரு நாள் நான் மௌத்தாகி சந்தூக்கிலே வைக்கப்படுகிற போது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய மௌத்தை நினைத்து என்னுடைய ஜனாசாவை பார்த்து அழுவதை போல இந்த ஊர் மக்கள் முழு மக்களும் என்னை பார்த்து அழ வேண்டும். நல்லதோர் சமூக சேவையாளரை நாம் இழந்து விட்டோம். தன் குடும்பத்திற்காக மாத்திரமல்ல, நம் ஊருக்காகவே உழைத்த, அர்ப்பணித்த, தன்னுடைய மூச்சையும் பேச்சையும் இந்த ஊருக்காகவே அர்ப்பணித்த, சமூக மேம்பாட்டுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை, ஆயுளை, பொருளாதாரத்தை, அறிவை தனக்காகவே பாவிக்காமல் இந்த ஊருக்காக அர்ப்பணித்த ஒரு சீதேவியான மனிதன் நாம் இழந்து விட்டோம் என்று இந்த முழு ஊருமே சேர்ந்து கவலைப்படுகிற போது இந்த ஊர் மக்களுடைய துஆ அந்த ஜனாசாவுக்கு கிடைக்கிறது. இது மனித வாழ்க்கையின் மிக பயனுள்ள வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தனக்காக வாழாமல் தன் சமூகத்தினருக்கு பயனுள்ள விதத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ இவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மதீனத்துடைய வீதியிலே நடந்து சென்ற மனிதன் அந்த மரத்தினுடைய கிளையை அகற்றியதன் காரணமாக ஷக்கர் அல்லாஹ், அந்த மனிதனுடைய வாலிபனுடைய அந்த செயலுக்கு அல்லாஹ் ஷுக்கூர் நன்றி செலுத்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான் என்று கூறியதாக அபூதாவுத் திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வங்கள், அவர்கள் இந்த சமுதாயத்தின் நாளைய தலைவர்களாக மிளிர்வதற்கு, இந்த ஊரினுடைய நற்பிரஜைகளாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் பயிற்சி அளிக்க வேண்டிய பொறுப்பு எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எம் பிள்ளைகள் ஊரில் இருக்கின்ற 4 பேர் எம் பிள்ளையை பார்த்து நல்ல பிள்ளைகள், சமூக அக்கறை உள்ளவர்கள், சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று உலகத்தில் சமூகத்தில் இருக்கின்ற 4 பேர் எம் பிள்ளையை பற்றி பேசுகிற போது பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்து அதை நாங்கள் ரசித்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எம் பிள்ளைகளை சமூக அக்கறையோடு வளர்க்கிற போதுதான் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டை இன்ஷா அல்லாஹ் இன்றல்ல 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வயோதிப நிலையிலே அடைந்திருக்கின்ற போது என்னுடைய பிள்ளைகளுடைய இந்த சிறப்பான சமூக சேவைகளை பார்க்கிற போது நாங்கள் ஒரு நாளைக்கு நோயாளியாக இருப்போம், அல்லது நடந்து சுற்ற முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிற போது எம்முடைய பிள்ளைகளை ஊரார்கள், ஊர் மக்கள் போற்றி புகழ்கின்ற போது நிச்சயமாக அந்த நோயாளியாக இருந்து கொண்டு எங்களுடைய கண்கள் ஆனந்த கண்ணீரை வடிக்கும். யா அல்லாஹ், எங்கிருந்தாலும் என்ற பிள்ளை நல்லா வளரட்டும், என்ற பிள்ளையை யா அல்லாஹ் இன்னும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வளர்ச்சியிலும் யா அல்லாஹ் உயர்த்துவாயாக என்று பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்து நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்கிற போது அந்த பிள்ளைகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவன் மரணித்த போது தன்னுடைய ஒரே ஒரு மகன் 8 வயது மகனாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு கைப்பிடித்து வருகிறார்கள்.
நபிகளாருடைய வீட்டுக்கு வந்து நபிகளாருடைய கதவை தட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதவை திறந்த போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய 8 வயது மகனோடு நபிகளாருடைய வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறார். உள்ளே சென்ற உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய கையிலே தன்னுடைய 8 வயது மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாரம் கொடுத்தார்கள். சொன்னார்கள், நபியே நாயகமே, என்னுடைய பிள்ளை அனாதையாகிவிட்டான். தந்தை இல்லாத பிள்ளை, ஒழுக்கம் இல்லாதவன், கல்வி அறிவில்லாதவன், பண்பாடு இல்லாதவன், மனிதர்களை மதிக்க தெரியாதவன் என்று குடும்பமும் ஊரும் யாரும் ஏசிவிடக் கூடாது. என் மகனை யாரும் இகழ்ந்து விடக்கூடாது, யாரும் சாபமிட்டு விடக்கூடாது. எனவே என்னுடைய மகனுக்கு நல்லொழுக்கத்தையும் நல்ல பண்பாட்டையும் குர்ஆனையும் ஹதீஸையும் நல்லொழுக்கத்தையும் ஒரு தந்தையை போல நீங்கள் பயிற்சி அளித்து ஒரு சிறந்த மகனாக, ஒரு சிறந்த சமூக தொண்டனாக எனக்கு தாருங்கள் என்று ஒரு தாய் தன்னுடைய மகனை நபிகளாருடைய கையிலே பாரம் கொடுத்தார்கள். 10 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பராமரிப்பில் அந்த சிறுவன் வாழ்கிறான், வளர்கிறான், நபிகளாரிடத்தில் பல பயிற்சிகளை பெற்றுக் கொள்கிறான். அவர்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 8 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் நபிகளாரிடத்திலே பயிற்சிகள் பலவற்றை பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு ஹதீஸ் கிதாபுகளை திறந்து பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அதிகமாக அறிவிப்பு செய்தவர்கள் 2 பேர். ஒன்று நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் ஒருவர் நபிகளாருடைய வீட்டிலே வளர்ந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில சந்தர்ப்பங்களில் அனஸ் என்று கூப்பிடுவார்கள், இன்னும் சில சந்தர்ப்பங்களில் என் அருமை மகனே என்று அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 10 ஆண்டுகள் நபிகளாருடைய வீட்டிலே வளர்ந்த அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 வருடங்களாக நபிகளாருடைய வீட்டிலே நான் வளர்ந்தேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் என்னை கடிந்து பேசியது கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய செயலை கண்டு நபிகளார் அவர்கள் கோபப்பட்டது கிடையாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபிகளார் அவர்கள் என்னை முறைத்து பார்த்தது கிடையாது. அனஸ் ஏன் செய்தீர்கள், அனஸ் ஏன் செய்யவில்லை என்ற கேள்விகளை கேட்டு என்னுடைய பிஞ்சு உள்ளத்தை நபிகளார் அவர்கள் கேள்விகளை கேட்டு என்னை புண்படுத்தியது கிடையாது. அந்த அளவுக்கு பண்பாளராக அன்பாளராக வாழ்ந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தன்னுடைய இளமை கால அனுபவத்தை சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். திருமணம் முடித்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, என்னுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் இறுக்கமானதாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடியிலே நான் வாழ்கிறேன். எந்த அளவுக்குத்தான் நான் உழைத்து சம்பாதித்தாலும் என்னுடைய வருமானத்தில் ஒரு பரக்கத்தில்லாத நிலையை நான் உணர்கிறேன். தன் நிலையை சொன்னார்கள். வருமானம் இருக்கிறது, ஆனால் போதாது என்ற நிலையை உணர்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உபதேசங்கள் செய்தார்கள். முதலாவது சொன்னார்கள், அனஸ், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சலாம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள் நுழையுங்கள். அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய பரக்கத் உங்களுடைய குடும்பத்தாருக்கு இறங்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக என்ற துஆவை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய பரக்கத்தையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவை எனக்கு திறந்துவிடு என்ற கருத்துள்ள துஆவை கேளுங்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் கேளுங்கள், மாலையிலும் கேளுங்கள். உங்களுடைய வறுமை நிலையை அல்லாஹ் போக்கி விடுவான். உங்களுடைய வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத் என்கின்ற பேரலை கொண்டு அல்லாஹ் உங்களை சீமானாக அல்லாஹ் வாழ வைப்பான்.
உங்களுடைய தேவைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லி கை நீட்டி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அனஸ் என்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டல்களை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கேட்ட விடயங்களை தன்னுடைய மௌத் வரைக்கும் எடுத்து வாழ்ந்தார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மதீனாவில் வாழ்ந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் ஒருவராக திகழ்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று, எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொழுது அல்லாஹ்விடத்திலே அவனுடைய உதவியை கேட்கக்கூடியவர்களாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடுவார்களோ அவன் வளர்ந்து ஆளாகினால் அவன் திருந்திக் கொள்ளுவான். இப்போது என்ன அவனுக்கு வயதாகி விட்டதா? இப்போதுதானே அவனுக்கு 10 வயது 12 வயது 18 20 வயதை அடைந்து விட்டால் அவனுக்கான வழியை அவன் தெரிவு செய்து கொள்ளுவான். சிறுபிள்ளைத்தனமாக அந்த தவறுகளையும் குற்றங்களையும் அசிங்கங்களையும் செய்வான். நாளை வளர்ந்து வாலிபனாகியதற்கு பிறகு அவன் திருந்திக் கொள்வான், ஆளாகிக் கொள்வான், நல்லவனாக வாழ்வான் என்று எந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு விடுகின்றார்களோ நாளை அவன் தான் சிறைச்சாலையை நிரப்பக்கூடியவனாகவும் போலீஸ் நிலையத்திற்கு சென்று கைகட்டி நின்று தன்னுடைய தாயையும் தகப்பனையும் வழக்காடுவதற்காக கொண்டு போய் நிறுத்துகின்ற அந்த பிள்ளையாக அவன் திகழ்வான் என்பதில் ஐயம் கிடையாது, சந்தேகம் கிடையாது என்பதனை இன்றைய நாட்டு நடப்புகள் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருப்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற போதே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பெரியோர்களுக்கும் கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் ஊருக்கும் சமூகத்துக்கும் தொண்டாற்றக்கூடியவர்களுக்கும் இவ்வாறாக வீட்டிலே இருக்கின்ற முதியவர்கள் வயோதிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வீட்டில் இருக்கின்ற மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒழுக்கமாக நடக்க வேண்டும், மரியாதையாக நடக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அந்த நல்லொழுக்கத்தை அன்றைய காலத்தில் எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் சொல்லித் தந்ததன் காரணமாகத்தான் எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியர்களை எங்கோ ஓரிடத்திலே காணுகிற போது உட்கார்ந்திருந்தாலும் கூட எழும்புவதற்கு எங்களுடைய உணர்வு எங்களை தூண்டுகின்றதா இல்லையா? எங்களுக்கு அன்றொரு காலத்தில் 20 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்னால் மதரசாக்களிலே அலிஃபையும் பாவையும் கற்றுத்தந்த ஆலிம்கள் உலமாக்கள் ஹஜரத்மார் எங்களுக்கு அன்று கற்றுத்தந்ததன் காரணமாக இன்றைய நாளிலே அவர்களுடைய தோளுக்கு மேல நாங்கள் வளர்ந்து விட்டோம். எங்களுக்கு கற்றுத்தந்த ஆலிம்களும் உலமாக்களும் இன்று வயோதிபர்களாக நோயாளிகளாக இருக்கிறார்கள். எங்கோ காணுகிறோம் எங்களுக்கு ஓதி தந்த ஹஜரத்தை, இங்கே காணுகிற போது எங்களுடைய உடலும் உள்ளவும் நடுங்குகிறதா இல்லையா? என்ன காரணம்? தேவை கொஞ்சம் அமைதியா இருங்க, அசான் சொல்றாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله.
لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر. حقا لا إله إلا الله محمد رسول الله. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته إنك لا تخلف الميعاد. கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அசான் சத்தம் கேட்கின்ற போது யார் ஒருவர் முஅஸ்ஸின் அசான் சொல்லுவதைப் போல தானும் அதற்கு பதிலுரைத்து ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், இதில் மாத்திரம் லா ஹவ்ல வலா குவத்த என்று பதிலுரைத்து அசானுடைய துஆவை ஓதிக்கொள்கின்றாரோ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா என்ற பாங்குடைய துஆவை ஓதிக்கொள்கின்றாரோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, நாளை கியாமத்துடைய நாளில் என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு கிடைக்கும், அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐங்கால தொழுகைக்காக மஸ்ஜிதுகளில் பாங்கு சொல்லப்பட்டால் அமைதியாக இருக்க வேண்டும், டிவியை பண்ணி விட வேண்டும், மொபைலை பார்த்து கொண்டிருந்தால் அதை அப்படியே ஓரமாக்கி விட வேண்டும். பாங்கு சொல்லுகிற போது யாரும் சத்தம் போட்டு சிரிக்கவோ கதைக்கவோ விளையாடவோ கூடாது. அந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து பாங்குடைய துஆவை முறையாக ஓதிக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த சுவர்க்கத்தினுடைய அருமையான பாக்கியத்தை அந்த அசானுடைய துஆ எங்களுக்கு பெற்றுத்தரும். ரைட், அல்ஹம்துலில்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த செல்வங்களில் மிக முக்கியமான ஒரு செல்வம் தான் இந்த குழந்தை செல்வங்கள். இந்த பிள்ளைகள் தான் நாளைய சமூகத்தையும் எமது ஊரையும் முன்னேற்றகரமான மேம்பாட்டுக்கு அபிவிருத்தியிலே அழைத்து செல்லக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறார்கள். அதற்காகத்தான் பயனுள்ள அறிவை கற்றுக்கொள்வதற்காக பாடசாலைக்கு அனுப்புகின்றோம், மாலை நேரத்தில் குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புகின்றோம், வார நாட்களில் அவர்களுக்கு தீனியத்தான பாடங்களை படிப்பதற்கும் குர்ஆனையும் ஹதீஸையும் மனனமிடுவதற்கான பயிற்சிகளையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் சமூக மேம்பாட்டுக்காக நல்ல அபிவிருத்தியை மேற்கொள்ளக்கூடிய நாளைய சமூக தலைவர்களாக வளர வேண்டும் என்பதற்காக அதிகமாக முயற்சி செய்வதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் பெற்றோர்களாகிய நாங்கள் அதிகமாக அவர்களுக்கு துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, இந்த வாலிபர்கள் எங்கே வழி தவறி விடுகின்றார்களோ, எப்போது வழிகாட்டல்கள் இல்லாத நிலையில் கைவிடப்படுகின்றார்களோ, இந்த வாலிபர்கள் தான் அசிங்கங்களை செய்வதற்கு மாத்திரம் அவர்கள் தூண்டப்படுவதல்ல, தானும் கெட்டு தன் சமூகத்தையும் வழிகெடுக்கின்றவர்களாக மாறிக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை இன்றைய சமூகத்தில் நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம். தானும் கெட்டு தானும் அழிந்து தன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்து அழித்துவிட்ட இளைஞர் சமுதாயம் இன்று படுவேகமாக பரவிக் கொண்டிருக்கிறார்கள். அது கிராமங்கள் தொடக்கம் இன்று நகர்ப்புறங்கள் வரைக்கும் இவ்வாறான வாலிபர்களுடைய அட்டகாசங்களும் அருவருப்பான செயல்களும் அரங்கேறிக் கொண்டிருப்பதை நாளாந்த செய்திகள் மூலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வாலிபர்கள் கெட்டி செல்லுகின்ற வழி தவறி செல்லுகின்ற ஒரே ஒரு வழியாக இன்று சமூகத்திலே பரவலாக பார்க்கப்படுவது கேட்கப்படுவது போதை வஸ்து பாவனையாளர்களாக இந்த வாலிபர்கள் திகழ்கிறார்கள் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாகும். அந்த ஒரு காலம் இருந்தது, வளர்ச்சியுற்ற அபிவிருத்தி அடைந்த மேற்கத்திய நாடுகளுக்கே சொந்தமான இந்த போதை வஸ்து பாவனையும் போதை வஸ்து கடத்தல்காரர்களுடைய அட்டகாசங்களும் இன்று கிராமங்கள் தோறும் அது பரவி எங்களுடைய வீட்டுக்கும் வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே வாழுகின்ற ஒரு அச்சம் நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் வேறு யாரும் அல்ல, எம்முடைய ஊரை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். தேடி பார்த்தால் எங்கள் குடும்பத்தில் எங்கோ ஓர் உறவினரான முறையில் இருக்கக்கூடியவராக இருப்பார், அல்லது எங்களுடைய அயல் வீட்டுக்காரராக இருப்பார், அல்லது எங்களோடு ஒன்றாக தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார்.
இவ்வாறான போதை வஸ்து பாவனையாளர்கள் இன்று சமூகத்திலே மலிந்து நிறைந்து காணப்படுகின்ற அளவுக்கு அதனுடைய வேகம் இன்று தீவிரமடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமூகத்தில் இருக்கின்ற 3 மனிதர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒரு மனிதன் யார் தெரியுமா? தான் செய்த உதவியை சந்தர்ப்பம் பார்த்து சொல்லி காட்டுகின்றானே, அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எச்சந்தர்ப்பத்திலேயாவது எந்த உதவியை செய்தாலும் நீங்கள் அவனுடைய மனம் நோகும்படியாக சொல்லி காட்டி விடாதீர்கள். நாளை கியாமத்துடைய நாளிலே அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் 7 மனிதர்கள். அதில் ஒரு மனிதன் யார் தெரியுமா? ரகசியமாக உதவி செய்த மனிதன். தன்னுடைய வலது கையினால் கொடுத்த தர்மம் தன்னுடைய இடது கை தெரியாத அளவுக்கு ரகசியமாக உதவி செய்திருப்பார். ஒரு கணவன் ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு ஃபகீருக்கு, ஒரு விதவைக்கு, ஒரு அனாதைக்கு உதவி செய்திருப்பார். அந்த உதவி செய்த உதவி தன்னுடைய மனைவிக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக செய்திருப்பார். ஒரு மனைவியானவள் இப்படியான தேவையுடையவர்களுக்கு உதவி செய்திருப்பாள். அந்த உதவி கணவனுக்கு தெரியாத அளவுக்கு அவள் ரகசியம் பேணுவாள். பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்களுமாக ரகசியமாக உதவி செய்யக்கூடிய தர்மசாலிகள் இருக்கிறார்களே, இவர்கள் நாளை அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஈத்தம்பழத்தை நீங்கள் தர்மமாக கொடுத்தாலும் சரிதான். ஆசிரியர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த சதக்கா ஜாரியா என்கின்ற அந்த உயர்ந்த பணியை செய்தாலும் சரிதான். நாளை ஒரு நாள் ஆசிரியரை விட ஆசிரியரிடத்தில் படித்த மாணவன் சமூகத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு வருகிற போது நீ என்னிடத்தில் படித்தவன் தானே என்று மலினமாக சொல்லி காட்டுவதன் மூலமாக அந்த மாணவனுடைய எதிர்காலத்தை குட்டிச்சுவராக்கி விடக்கூடாது. ஒரு கணவன் நோயாளியாக இருக்கின்றான். வாழ்க்கையில் எச்சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்த அந்த கசப்பான நிகழ்வுகளை, மனவருத்தமான நிகழ்வுகளை எச்சந்தர்ப்பத்திலும் ஒரு மனைவியானவள் கணவனுக்கு சொல்லி காட்டிவிடக் கூடாது. ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் செய்த உதவி எச்சந்தர்ப்பத்திலும் ஒரு கணவன் தன் மனைவிக்கு சொல்லி காட்டிவிடக் கூடாது. பிள்ளைகளுக்கு இன்று படிப்பதற்காக, பாடசாலை செலவுக்காக, கல்வி செலவுக்காக ஒரு பெற்றோர் எவ்வளவெல்லாம் கை நிறைய அள்ளி அள்ளி செலவழிக்கின்றோம். நாளை ஒரு நாள் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சொற்கேட்காமல் நடக்கின்ற போது, உனக்கு இப்படியெல்லாம் நான் செய்தேனே, இப்படியெல்லாம் நான் தந்தேனே, எக்காலத்திலும் எந்த உதவியும் நாம் சொல்லி காட்டிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன்னான், செய்த உதவியை சொல்லி காட்டுபவன் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொல்லுகிறார்கள். ரகசியமாக அந்த உதவியை செய்ய வேண்டும். இரண்டாவது மனிதன் யார் தெரியுமா? வலா ஆகி வாலிதை, பெற்றெடுத்த பெற்றோர்களை நோவினைப்படுத்துகின்ற பிள்ளைகள். பெற்றெடுத்த பெற்றோர்களை நோவினைப்படுத்துகின்ற பிள்ளைகள் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் தொழுகை இல்லாமல் வாழ்கிறான் என்றால், ஒரு மனிதன் நோன்பு நோட்காமல் வாழ்கின்றான் என்றால், ஒரு மனிதன் பாவம் செய்த நிலையில இந்த உலகத்திலே வாழ்கின்றான் என்றால், அவனுக்குரிய தண்டனையை அல்லாஹ் கியாமத்தில் தான் கொடுப்பான். ஒரே ஒரு குற்றத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒருவனை தண்டிப்பான், தண்டிக்காமல் அவனை மரணிக்க செய்ய மாட்டான். அது என்ன குற்றம் தெரியுமா? பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்த தவறுக்காக அல்லாஹ் கண்முன்னே அவனை தண்டிப்பான், தண்டிக்காமல் அவனுக்கு மௌத்தை கொடுக்க மாட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெற்றெடுத்த பெற்றோர்களை கண் கலங்காமல் பராமரித்து பேணுதலாக பராமரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கெட்ட மௌத்து வராது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பெற்றோரை நோவினைப்படுத்திய பிள்ளைகள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலா முதுமினி ஹம்ர், போதை வஸ்து பாவனையாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களும் ஒரு காலமும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் அபூதாவுத் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போதை வஸ்து பாவனையாளர்களுடைய அட்டகாசங்களில் ஒன்று என்ன தெரியுமா? நான் சுத்தமாக வாழ வேண்டும், அதை நான் பாவிக்க மாட்டேன், அதற்கு நான் அடிமை இல்லை. ஆனாலும் அந்த போதை வஸ்தை விற்கக்கூடியவர்களாக,
ஒருவரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கடத்தக்கூடியவர்களாக அவர்கள் வியாபாரம் செய்து ஹராமான கொள்ளை லாபமீட்டலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கும்பல் இன்றைய சமுதாயத்தில் இலைமறை காய்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. பெற்றோர்களே, எம் பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், எம் பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார், எம் பிள்ளை யாருடைய வீட்டுக்கு செல்லுகின்றான், அவனுடைய வயதுக்கு மேற்பட்ட வாலிபர்களோடு கூடுகின்றானா, பழகுகின்றானா, ஆங்காங்கே ரகசியமான இடங்களுக்கு சென்று வருகின்றானா என்பதை ஆழமான கண்கொண்டு கவனிக்க வேண்டிய, கூர்மையான கண்கொண்டு கவனிக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான போதை வஸ்து பாவனையாளர்களுடைய கடத்துவதற்காக அன்றொரு காலத்திலே அவர்கள் பாவித்ததெல்லாம் அவர்களுடைய சம வயதில் வாழக்கூடிய நண்பர்களை, வாலிபர்களை. கொழும்பு போன்ற பகுதிகளில் இவ்வாறான ஹராமான பாவ செயல்களில் அதிகமாக ஈடுபடக்கூடிய இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் பாவிக்கின்ற கடத்தல்காரர்கள் யார் தெரியுமா? பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்களை பாவிக்கின்றார்கள். அவர்களிடத்தில் சிறு சிறு பார்சல்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடு. காவல்காரர்களுடைய, போலீஸ்காரர்களுடைய கண்களுக்கு மாணவர்கள் அகப்பட மாட்டார்கள் என்பதனால் அவர்களுக்கு ஏதோ 500 ரூபாயை, 1000 ரூபாயை கொடுத்து அனுப்புகிறார்கள். மாணவர்கள் பார்க்கிறார்கள், சின்னஞ்சிறுவர்கள் பார்க்கிறார்கள். வாப்பா அம்மா கிட்ட எவ்வளவு தான் கேட்டாலும் 50 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய்க்கு மேல தரமாட்டாங்க. இந்த நாணம் 500 ரூபாய் தாரார், 1000 ரூபாய் தாரார். ஒரு நாள் பட்ட ருசி அவன் நாள் கணக்கில் அதற்கு அடிமையாகி விடுகின்றான். அதன் மூலமாக அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மொபைலை எப்படி வாங்கலாம் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படியான கடத்தக்காரர்களின் மூலமாக நாளாந்தமாக சம்பாதித்து அவனுடைய வயதுக்கு மேற்பட்ட தகுதியை மீறி இவ்வாறான ஒரு மொபைலை வாங்கி விடுகின்றான். வாப்பா அம்மா கேட்கிறாங்க, இந்த மொபைல் எப்படி வாங்கினாய், உனக்கு எங்கால பணம்? அவன் தாயை தகப்பனை எதிர்த்து பேச ஆரம்பிக்கின்றான். அங்கே முருகல் நிலை உண்டாகின்றது. தாயை தகப்பனை ஏசுகின்றான், திட்டுகின்றான். தாயோடு தகப்பனோடு கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு செல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிள்ளை தாயையும் தகப்பனையும் ஏசுவதும் திட்டுவதும் பெரும் பாவம் என்று சொன்னார்கள். பெரும் பாவம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, ஒரு பிள்ளை தன் உம்மா வாப்பாவை எப்படி ஏசுவான், திட்டுவான், அவனுக்கு மனம் வருமா என்று கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன்ட வாப்பா உம்மாவை ஏசுவான், இன்னும் ஒருத்தன் இவன்ட அம்மா வாப்பாவை ஏசுவான், திட்டுவான். இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோருக்கு சாபத்தை வாங்கி கொடுப்பதும் மற்றவனுடைய வாயினால் ஏச்சையும் பேச்சையும் வாங்கி கொடுப்பது பெரும் பாவம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கட உம்மா வாப்பா வீட்டில் அமைதியாக இருப்பாங்க, அவங்க சாலிஹான மக்களாக இருப்பாங்க, சுபகு தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, காலை மாலை ஜிக்ர்கள் ஸலவாத்துகள் ஈடுபடுவாங்க. எங்கட பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளின் காரணமாக, பாவ காரியங்களின் காரணமாக எவனோ ஒருத்தன் இந்த அம்மா வாப்பாவை ஏசுகின்றான், திட்டுகின்றான். இந்த நிலைமைக்கு அடிமையாக காரணமாக இருந்தது என்ன என்று கேட்டால், இவ்வாறான போதை வஸ்து பாவனையாளர்களுடைய செயலிலே அவன் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறான், தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறான் என்பதை இந்த சமுதாயம் விழித்துக் கொண்டு பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு அஸ்கரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதை குடித்தால், எதை நுகர்ந்தால் ஒரு கிக் ஏறும் என்று அவன் உணர்கிறானோ அது எல்லாம் ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எதிலே இருக்கிறது என்றால், நாளாந்த கணக்கில்லாமல் ஊதி தள்ளுகின்ற சிகரெட்ல இருக்கிறது அந்த போதை வஸ்து. பீடி குடித்து தள்ளுகிறார்கள், புகையாக ஊதி தள்ளுகிறார்கள், அந்த பீடியிலே இருக்கிறது அந்த போதை வஸ்து. வெற்றிலையோடு சேர்த்து உண்ணுகின்ற புகையிலையிலே இருக்கிறது அந்த போதை வஸ்து. வஹுர்ரிம, அவைகள் அனைத்தும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்னுடைய உயிருக்கும் என்னுடைய உடலுக்கும் எதெல்லாம் பங்கம் விளைவிக்குமோ, என்னுடைய உயிருக்கும் என்னுடைய உடலுக்கும் என்னுடைய சுகத்துக்கும் என்னுடைய சுகாதாரத்துக்கும் என்னுடைய தேக ஆரோக்கியத்திற்கும் எவைகள் எல்லாம் கேடு விளைவிக்குமோ அவை அனைத்தும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் நாம்
சிகரெட் குடிப்பதன் மூலமாக நாம் மட்டும் அதன் மூலமாக பாதிக்கப்படவில்லை, எம்முடைய மனைவி அதன் மூலமாக பாதிக்கப்படுகிறாள். வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். உலக சுகாதார அமைப்பு சொல்லுகின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன தெரியுமா? ஒரு கணவன் புகைக்கு அடிமையாகி இருக்கின்றான், அவன் சிகரெட் குடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் அவன் அந்த சிகரெட்டை குடித்து புகையை உள்ளே இழுத்து வெளியே அவன் தள்ளுகின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற அவனுடைய கர்ப்பிணியான மனைவி அதை சுவாசிப்பதன் மூலமாக கர்ப்பத்தில் இருக்கிற அந்த சிசுவுக்கு அது பாதிப்பு உண்டாகின்றது என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆக பாவிக்கக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட பாதிப்பும் ஆபத்தும் உடல் கேடும் இருக்கிறதோ, சுகாதார கேடு ஏற்படுகிறதோ, உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ, இருதய நோய், ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் வந்து அவர்கள் வஃபாத் ஆகின்றார்களோ, இதே போன்று போதை வஸ்து பாவனையாளர்களுடைய சுவாசத்தில் இருக்கின்ற அயலவர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், மனைவி பாதிக்கப்படுகின்றால், வீட்டில் இருக்கின்ற வயோதிபர்கள் நோயாளிகள் இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறார்கள். தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் அழிவிலே அழைத்து செல்லுகின்ற ஒரு நாசகார பாதகமான செயல்தான் இந்த போதை வஸ்து பாவனையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது எங்கால் அவர்களுக்கு கிடைக்கிறது? இந்த போதை வஸ்து பாவனையாளர்களுக்கு என்றால் இலகுவான முறையிலே ஆங்காங்கே சந்திகளிலே தெருவோரங்களிலே இருக்கின்ற சின்ன சின்ன பெட்டி கடைகளிலே சிகரெட் விற்கிறார்களே, அவங்க இந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய வியாபாரிகளே, ஹராமான பணத்தின் மூலமாகத்தான் சம்பாதித்து உங்களுடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குமையாக இருந்தால் ஒன்றை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் மாத்திரம் நரகத்திற்கு செல்லவில்லை, ஊர் மக்களையும் குடும்பத்தார்கள் இந்த ஊரையே நீங்கள் நாசமாக்கி கொண்டு செல்லுகின்றீர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், யார் ஒருவன் ஒரு மனிதனை வாழ வைக்கின்றானோ அவன் முழு சமுதாயத்தையும் வாழ வைத்தவனை போல, யார் ஒரு மனிதனை கொலை செய்கின்றானோ அவன் முழு சமூகத்தையும் கொன்றவனை போல. ஆக கடையிலே விற்கக்கூடிய விற்பனையாளர்கள், உங்களிடத்திலே யாரெல்லாம் பாவிக்கக்கூடியவர்களாக வாடிக்கையாளர்கள் வருகின்றார்களோ அவர்களுக்கு சிகரெட்டை விற்காதீர்கள், அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விற்றால் தானே அவன் வாங்கி கொண்டு போய் அதை ஊதி இழுக்க போகின்றான். விற்காதீர்கள். அதில் கிடைக்கின்ற சில்லற லாபத்தை வைத்து உங்களால் கோடிகளை வாங்க முடியாது. ஒரு நாளைக்கு நீங்கள் சம்பாதித்தவைகளை கொண்டு வைத்தியர்களுக்கு செலவழிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நோயை கொண்டு உங்களை சீரழிப்பான் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே உங்களுக்கு பகிரங்கமாக நான் அழைப்பு விடுக்கின்றேன். உணவகங்களில், ஹோட்டல்களில், கடைகளில் யாராவது இதற்கு பிறகு சிகரெட்டையோ பீடியையோ அது போன்றவைகளையோ புகையிலையோ இவ்வாறான மனித சமூகத்தினுடைய உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து விளைவிக்கின்ற இந்த போதை வஸ்து பாவனைகளை விற்பீர்களே, ஆனால் அது நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்திற்கும் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனித உடலில் ஹராமான பணத்தை கொண்டு உண்ட இரத்தம் ஓடுகிறதோ அந்த உடம்பு நரகத்திற்கு செல்லும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றொரு காலம் இருந்தது, 1990ஆம் ஆண்டுக்கு முன்னால். எங்களுடைய ஊர் பண்பாடுள்ள ஒரு ஊராக, ஒரு அமைதி பூங்காவனமாக, எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற நாகரீகமான ஊராக, படித்து வருகின்ற இளம் சமுதாயத்தினர் உருவாகின்ற ஊராக, பெரியோர்களையும் நல்லவர்களையும் ஆசிரியர்களையும் உலமாக்களை மதிக்கின்ற ஊராக 90க்கு முதல் காணப்பட்ட ஊர் இன்று கண்ணி அளிக்கப்பட்டு அது சீரில்லாத நிலையிலே இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற நிலைமையை எல்லா ஊர்களிலும் பார்க்க முடிகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முபாரக்கான அருள் நிறைந்த இந்த விழா கூட கொண்டாடப்படுவதெல்லாம், பிள்ளைகளை கொண்டு இங்கே நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டதெல்லாம் பெற்றோர்களாகி உங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறான போதை வஸ்திலிருந்து நாம் நம் ஊரை பாதுகாக்க வேண்டும், நம் வீட்டை பாதுகாக்க வேண்டும், நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். நம் சமுதாயத்தையும் தேசத்தையும் காப்பது
இந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்றிருக்கின்ற ஒரு சிரேஷ்ட பிரஜை என்ற அடிப்படையில் நம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. இந்த தேசத்தை கட்டியொழிப்பதில் நம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. வெறுமனே தொழுவதும் நோன்பு நோட்பதும் குர்பான் கொடுப்பதும் உதகையா கொடுப்பது மட்டுமல்ல மார்க்கம். என்னால் மற்றவர்கள் வழிகட்டு விடக்கூடாது, என்னால் யாரும் பாதிப்படையக் கூடாது என்பதில் நாம் யார் ஒருவன் கவனமாக கரிசனையோடு சமூக பற்றோடு இந்த ஊரும் இந்த நாடும் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த சமுதாய நல்லெண்ணத்தோடு பிறர் நலம் பேணுகின்ற நல்லெண்ணத்தோடு நாம் வாழ்கிறோமோ நிச்சயமாக சத்தியமாக நம் பரம்பரையை பெயரோடும் புகழோடும் அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே வாழ வைப்பான் என்று வரலாறு. ஆக கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக மேம்பாட்டுக்காக இப்படியெல்லாம் வழிகாட்டி விட்டு சமய மேம்பாட்டுக்காக உழைத்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சிலாகித்து பேசினார்கள். அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் 7 மக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு வாலிபன் இருக்கிறான். அந்த வாலிபன் சமூகத்துக்கு தொண்டாற்றுவதை போல அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான். ஒரு வாலிபன் ஒரு நாள் சுபஹ் தொழுகையை தவறவிட மாட்டான். ஒரு வாலிபன் ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் குர்ஆன் ஓதுவதிலேயே இன்பம் கண்டிருப்பான். ஒரு வாலிபன் சமூகத்துக்கு ஏதாவது ஒன்றென்றால் முன்னுக்கு நிற்கக்கூடியவனாக இருப்பான். ஊரிலே ஒரு ஜனாசாவா, ஊரிலே ஒரு சிரமதான பணி நடைபெறுகிறதா, அல்லது ஊரிலே ஏதாவது ஒரு சமூக பணி நடைபெறுகிறதா, அது பாடசாலையில் இருக்கலாம், பள்ளியில் இருக்கலாம், அல்லது வீதியோரத்திலே வீதியை துப்புரவு செய்கின்ற பணியாக இருக்கலாம், நுளம்பு பெருக்கத்திலிருந்து தொற்று நோய்களிலிருந்து சமூகத்தையும் ஊரையும் பாதுகாக்கின்ற சமூக பணியாக இருக்கலாம். எங்கே அறிவித்தல் கொடுக்கப்படுகிறதோ அந்த வாலிபன் முன்வந்து நிற்கின்றான் சமூக பணியிலே. இவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நாளை சுவர்க்கத்தில் அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாலிபர்களே, ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களாக எப்போதும் இருக்கக்கூடாது. நாம் பங்காளிகளாக மாற வேண்டும், வீதிக்கு இறங்க வேண்டும். ஒரு கூட்டம் இப்படியான ஏற்பாடுகளை செய்கின்ற போது வாலிபர்களே இதிலே வந்து கலந்து கொள்ளுங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக அழைப்பு விடுக்கின்ற போது பங்காளிகளாக முன்னுக்கு வந்து நிற்கின்ற இந்த வாலிபர்களை பார்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமூக மேம்பாட்டுக்காக உழைக்கிறீர்கள், சமயத்திற்காகவும் மார்க்கத்திற்காகவும் உங்களுடைய வாலிபத்தை அர்ப்பணிக்கிறீர்கள், நீங்கள் நாளை அர்ஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 28 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபராக மதீனத்துடைய மண்ணை அலங்கரித்த ஒரு வாலிபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிது நபவியை கட்டுகின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 28 வயது மதிக்கத்தக்க அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். தூர இடங்களில் இருந்தெல்லாம் கற்களை சுமந்து கொண்டு வந்து நபிகளாருடைய முபாரக்கான கையிலே கொடுத்தார்கள். நபியே நாயகமே, நான் கல்லெடுத்து தருகின்றேன், கட்டிட பணியிலே நானும் உங்களுக்கு உதவியாக இருக்கின்றேன், இந்த மஸ்ஜிது நபவியை கட்டுங்கள் நபியே நாயகமே என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி அந்த வாலிப அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெஞ்சை தட்டினார்கள். நெஞ்சை தட்டி சொன்னார்கள், அம்மார், உங்களோட குடும்பத்துக்கு யாசீராகி உங்களோட குடும்பத்துக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு வாக்களித்திருக்கிறான். லா லா ஈஷ இல்லா ஈஷுல் ஆஹிரா. ஹயாத் வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கை என்பதல்ல உண்மையான வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் ஆகிரத்துக்காக உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று சமூக நல்லிணக்கத்தோடு, சமூக அக்கறையோடு, சமூக மேம்பாட்டுக்காக தன்னுடைய வாலிபத்தையே அர்ப்பணித்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த செயலை பார்த்து நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, அவ்வாறான ஒரு வாலிபு சமுதாயம் இந்த ஊருக்கு மிக அவசியமான ஒரு சமூக சேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சமுதாயம் இன்று இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது.
ஊருக்கு பங்காற்றக்கூடியவர்களாக, ஊருடைய விடயங்களிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இந்த பிள்ளைகளை, இந்த இளம் சிறார்களை, படிக்கக்கூடிய இந்த சிறுவர்களை பக்குவமாக இரக்கம் காட்டி, பாசம் செலுத்தி, நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, சமூக அக்கறை அவளுடைய உள்ளத்திலே ஊட்டி இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு பக்கத்தில் ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, மறுபக்கத்திலே கற்றுக் கொடுக்கின்ற ஆலிம் உலமாக்களுக்கு இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இந்த சமுதாயத்தினருக்கு உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்பு செய்வதற்காக பலஸ்தீன் மண்ணிலே இன்று இரத்த ஓடிக்கொண்டிருக்கிற செய்தியை நாங்கள் பார்த்து கேட்டு கண்கலங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அக்டோபர் நாளைய தினம் 7வது நாளாகிய நாளைய நாள் அந்த பலஸ்தீன் மண்ணை ஆக்கிரமித்து ஒரு வருடம் நிறைவேறுகின்ற ஒரு துக்ககரமான நிலையிலே இந்த இஸ்லாமிய உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு வருட காலத்திற்குள் கிட்டத்தட்ட 45,000க்கும் மேற்பட்ட பலஸ்தீனுடைய உயிர் காவு கொள்ளப்பட்ட ஒரு செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் விதவை பெண்களை பார்க்க வேண்டும் என்றால் பலஸ்தீன் மண்ணிலே வாழுகின்ற பெண்களை சென்று பாருங்கள். 18 வயது தொடக்கம் 48 வயது வரைக்குமான வாழ வேண்டிய வாலிப யுவதி பெண்கள் கணவனை இழந்த யுவதிகளாக இன்று அனாதை முகாம்களிலும் பாதை ஓரங்களிலும் கட்டிட இடிபாடுகளுக்குள்ளும் இவ்வாறான விதவைகள் அதிகமாக உலகத்தில் வாழுகின்ற பூமியாக பலஸ்தீன் மண் இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. தந்தையை இழந்த ஒரு பக்கம், தாயை இழந்த ஒரு பக்கம், சகோதர சகோதரிகளை இழந்த ஏக்கத்திலும் தவிப்பிலும் அனாதை குழந்தைகள் நிறைந்து வாழுகின்ற பலஸ்தீன் மண்ணிலே இவ்வாறான இரத்த ஓடுகின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடைபெறுகின்ற இஸ்ரேலிய செங்கரடி படைகளுடைய கழுகு பிடிகளிலே மாட்டுண்டு சிக்குண்டு ஈமானிய இரத்தங்கள் ஒரு பக்கமாக வீறிட்டு பாய்கிறது, மறுபக்கமாக ஈமானிய உயிர்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய வாலிப பிள்ளைகள் அல்லாஹ்வுக்காக ஷஹீதாகின்ற போது சிரித்த முகத்தோடு தங்களுடைய பிள்ளைகளை கட்டி அணைத்து, மகனே நீ சுவர்க்கத்தினுடைய வாசலிலே நின்று என்னை நீ வரவேற்றுக் கொள்வாயாக என்று ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக தன்னுடைய பிள்ளைகளையே அதற்காக அர்ப்பணித்து பாலையை ஈமானிய இரத்தமாக ஊட்டிய அந்த பலஸ்தீன் தாய்மார்கள், அந்த வாலிப பிள்ளைகளை சுவர்க்கத்திற்கு முன்னால் அனுப்பி கொண்டிருக்கின்ற வீர தியாகம் நிறைந்த தாய்மார்களை இந்த நாடும் இந்த உலகமும் எமது நாடும் எமது கிராமமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, எமது பிள்ளைகள் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற செல்வங்கள், பிள்ளைகளுடைய அமானிதத்தை சுமந்திருக்கின்ற நாங்கள் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம், இந்த சமுதாயத்தினருக்கு, இந்த ஊர் மக்களுக்கு எப்படியெல்லாம் பயனுள்ள விதத்திலே எம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த சமூக சேவையாளர்களாக நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் நாளை கியாமத்தில் நிச்சயமாக அல்லாஹ் எம் ஒவ்வொருவரிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான். ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். பிறந்தோம், வாழ்ந்தோம், வளர்கின்றோம், மரணிக்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை. நம்முடைய மரணத்திற்கு பிறகு இந்த ஊர் மக்கள் எம்மை சரித்திரமாக பேச வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு சில வரலாறுகளை, அடையாள சின்னங்களை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்றால், சமூக சேவையாளர்களாக, சமூக அக்கறை உள்ளவர்களாக, இந்த சமூகத்துக்கு தொண்டாற்றக்கூடியவர்களாக எங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக வாழ வைத்து விட்டு செல்ல வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் அதிக கவனம் செலுத்திக் கொள்வோம். இதையே இன்றைய கருப்பொருளாக அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருக்கும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய உத்தம நபியின் உதயத்தின நிகழ்வாக அல்லாஹு தஆலா நம் ஒவ்வொருவருடைய சிந்தனைக்கும் அல்லாஹ் தருவதற்கு விரும்புகின்றான். இந்த சிந்தனையை நான் உங்களுக்கும் தந்திருக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அவனுடைய தீனுக்காகவும் இந்த துனியாவுடைய வாழ்வுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாகவும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் எம்மையும் எம் பெற்றோர்களையும் எம் சிறார்களையும் வாலிபர்களையும் இளைஞர்களையும் எல்லாம் வல்ல இறைவன் வழிப்படுத்துவானாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டல்களை அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அனைத்து விதமான அசிங்கங்களில் இருந்தும் அருவருப்பான செயல்களில் இருந்தும் சமுதாய நல்லிணக்கத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய, சமூகத்துக்கு ஈடு
செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து நல்லவர்களாக வாழ்வதற்கு அருள் பாலிப்பானாக. சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.